அப்படியெல்லாம் ஆவியானவர் நிதானித்து நம்மளை என்ன பண்ணுவார், அழகாக நடத்துவார். நான் என்னென்ன பிரச்சனை வருதோ எல்லா பிரச்சனைக்கும் முன்பாக வேற எவனையும் நான் சார மாட்டேன். அல்லேலூயா. நேரம் ஆவியானவர்கிட்ட போயிருவேன். ஐயா என்னது ஏது? அவர் சொல்லுவார், நான் தானே உனக்கு நேற்று தானே பேசினேன், கோணனான வழியெல்லாம் உனக்கு நான் என்ன பண்ணுறேன், செவ்வையாக்குறேன். இப்போ இது என்ன நடக்கு, இன்னைக்கு சனிக்கிழமை நேராக்கிக்கிட்டு இருக்கேன் பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நேராக்குற தேவன் அவர் உன்னை கோணலாக்கி கொண்டு போக மாட்டார். உன்னை கூகுள் மேப்பு கூட கோணல் மாணலமாக நடத்திவிடும். ஒரு முறை அந்த மீனாட்சிபுரம் வீட்டில் நான் இருந்தேன். ஒரு வெள்ளைக்காரன் ஒரு ஆட்டோவை எடுத்துக்கிட்டு கிச்சு 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 கிச்சுன்னு கூகுள் மேப்பில் வந்துட்டு தாமிரபரணி ஆறுன்னு சொல்லி என் வீட்டுக்கிட்ட வந்துட்டான். ஆனால் அது உண்மைதான். எங்கள் வீட்டுக்கிட்ட தாமிரபரணி ஆறு பின்னாடி ஓடுது, அது சத்தியம்தான். ஆனால் கூகுள் மேப் எங்கே கொண்டு போயிருக்கணும்னா தாமிரபரணி என்ற ஆறு ஸ்டார்டிங் ஃப்ரம் பாவனாஸ், அங்கே தானே கொண்டு போகணும். இது இவன் வந்தது பாவனாசத்துக்கு, இவன் நேராக மீனாட்சிபுரத்துக்குள்ள இடையில தாமிரபரணி ஆறு ஓடுது பார்த்தீங்களா. அங்கே இப்போ இங்கே இருந்து நம்ம போனால் இங்கேருந்து தாமிரபரணி ஆறு தானே சொல்லுவீங்க. இந்த மாதிரியில் கொண்டு போய் விட்டா கோணலும் மாணலுமானது. அல்லேலூயா. அப்படி தானே. ஆனால் கர்த்தர் நடத்தினார்னா கரெக்டாக ஸ்டார்டிங் ஃப்ரம் தாமிரபரணி ஆறு எங்கே ஸ்டார்ட் ஆகுது, பாவநாசத்தில் தலையணையில் அங்கே கொண்டு போய் விட்டுரும். அல்லேலூயா. அத மாதிரி தான் நாம் தேவனை சார்ந்து வாழ்ந்தால் தேவன் நமக்கு கோணலும் மாணலுமா இருந்த எல்லாத்தையும் என்ன பண்ணுவாராம், நேராக்குவாராம். நான் நேற்று புதுக்குடிக்கு போகும்போது ஆவியானவர் சொன்னார், நான் இன்னைக்கு எதுக்காக உன்னை கொண்டு வந்தேன் தெரியுமா, நீ இந்த ஊழியத்தில் கோணலும் மாணலுமா இருக்கிறத நேராக்கும்படிக்குத்தான் உன்னை நாங்கள் கொண்டு வந்திருக்கேன் என்பதை புரிஞ்சிக்கோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா நான் பாட்டு என்ன பண்ணியிருப்பேன், வீட்டில் தான் இருந்திருப்பேன். ஆமென். என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் கோணலாகவே போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, கோணலும் மாணலுமானதை நேராக்குறார். The God will make the crooked way and straight way. அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுறாரா, நேராக்குகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னையும் நேராக்குகிறார், என்னையும் நேராக்குகிறார், நாம் அனைவரையும் நேராக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், அடுத்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 14-15 சொல்லுது, ஜென்மஸ்பாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். ஜென்மஸ்பாவத்தில் இருப்பான் தெரியுமா, மாம்சத்தில் இருப்பான்ல, அவன் ஒரு நாள் ஆவிக்குரிய ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீலாம் அப்படி தான் இருக்கன்னு நினைக்கேன். அல்லேலூயா. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள்லாம் அப்படி தான் இருக்கீங்களோ? ஜென்மஸ்பாவத்தில் இருந்தால் உன்னால் என்ன பண்ண முடியாது, ஆவிக்குரிய காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குள்ளே இருக்கிறீங்களா, விசுவாசத்துக்குள்ளே இருக்கீங்களா, நீங்கள் தான் ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மனதுடையவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், நம்ம இங்கே பிரசங்கம் பண்ணுறது வெளியில் உள்ளவங்களுக்கு புரியாது. அல்லேலூயா. பாருங்க, அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். என்னவா தோன்றும், பள்ள காட்ட தெரியும். ஆமென். அல்லேலூயா. அது பைத்தியமாக தெரியும். ஆனால் இப்போ வேதனை படும்போது தான் தெரியுது இது என்னது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ வேதனை படும்போது தான் தெரியுது, ஐயோ அன்னைக்கு சொன்னார் குரு, அன்னைக்கு சொன்னார் ஊழியக்காரு, அன்னைக்கு எனக்கு சொன்னார், ஆனால் நான் அதை கேட்டுக்கொள்ளே கொஞ்சம் கூட நான் என்ன பண்ணலை, கீழ்படியாமல் போயிட்டேனே. உண்மையா இல்லையா? சொல்லும் போதெல்லாம் அன்றைக்கி எட்டிக்காயாக இருந்துச்சான். அதாவது அவன் சொல்கிறான், ஒரு குடிகாரன் சொல்கிறான், அவர் எனக்கு போதிச்சார், அவர் போதிக்கும் போது எனக்கு எப்படியா இருந்துச்சு, எட்டிக்காயாக இருந்துச்சு, அது எனக்கு கசப்பாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கோ ஐயோ நான் வேதனைப்படுகிறேனே, அவர் சங்கத்திற்கு கொஞ்சம் கூட நான் சங்கத்துக்கு பயப்படலையே, கொஞ்சம் கூட ஊழியக்காரனுக்கு பயப்படலையே, கொஞ்சம் கூட நான் எதுவுமே செய்யலையே, களவாங்காதான்னு சொன்னேன், களவாண்டுட்டியே. அல்லேலூயா. அல்லேலூயா. கெட்டு போவாதன்னு சொன்னேன், கெட்டு போயிட்டியே. தப்பு செய்யாதேன்னு தப்பு செஞ்சிட்டியே. இப்போ அதுக்கு உப்பை தின்னது என்னதான் நடக்கு, தண்ணி. அப்போ இந்த தண்ணியிலேருந்து விடுதலை பெறணும்னா என்ன பண்ணணும், திரும்ப ஆவியானவருக்குள்ளே